வணக்கங்க. One who bathes willingly in cold water doesn't feel the cold. இது ஒரு ஆஃப்ரிக்கன் ப்ராவர்ப். பச்சை தண்ணியில் குளிக்கணும் அப்படின்னு மைண்ட் அளவில் முடிவு பண்ணிட்டா அந்த தண்ணி கோல்டாக இருக்காது அப்படிங்கிறது தான் இந்த ப்ராவர்ப்னுடைய அர்த்தம். பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கையில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறார். இந்த போராட்டம் நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அதாவது இட்ஸ் நாட் அகேன்ஸ்ட் ஃப்ளஷ் அண்ட் பிளட். நீங்கள் சாதாரணமாக மனுஷர்கள்கிட்ட இருந்தோ இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால் வர பிரச்சனையோ இல்லை. அதுக்கும் மேலே பல ஈவில் ஃபோர்ஸஸ் நம்மளுக்கு பின்னாடி ஆக்ட் பண்ணிகிட்ருக்கிறதுனால வர பிரச்சனைகளும் போராட்டங்களும் தான் நம்மளுக்கு இருக்குது. இது நிச்சயமாக நமக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கும், இதில் சந்தேகமே இல்லை. அப்போ ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்துக்கும் பொழுது அப்போ இன்றைக்கி எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் டேக்கிள் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிச்சு ஆயத்தமாகும் பொழுது அந்த நாளில் எவ்வளோ போராட்டம் வந்தாலும் நம்மளால் ஈஸியாக டேக்கிள் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஏன்னா மைண்டில் நீங்கள் ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டீங்க. எல்லாவற்றுக்கும் மேலே இந்த போராட்டங்களில் போராடி ஜெயிப்பதற்கு கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிற அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாரு. அப்புறம் எதுக்குங்க பயப்படணும்? இன்றைக்கி பிரச்சனை போராட்டம் ஏன் எனக்கு இருக்குது அப்படின்லாம் கேள்வி கேட்காதீங்க. கண்டிப்பாக இருக்கும். அதை ஒவ்வொரு நாளும் மேற்கொண்டு ஜெயிக்க போகிறோம். The world is not going to become a better place hereafter. இதுக்கப்புறம் எல்லா சூழ்நிலைகளும் நல்லா இருக்கும்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஆனால் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ஹெல்ப்போட கூட நம்ம வாழ்ந்து ஜெயிக்கலாம். Have a nice day. God bless you.